ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குருவின் திருவடிப்பேறு. நாள் ஓய்வு பெற்ற ஆசிரியை. என் வயது 70. கணவருடன் பேரூரில் வசித்து வருகிறேன். அடிகளார் அவர்களின் திருவடி தொழுதது. அருள்திரு அடிகளார் அவர்கள் பீளமேடு வந்திருந்தபோது அவர் கையால் அனைவருக்கும் பிரசாதம் கிடைத்தது. வாழ்க்கை நிலையாமை உடையது. அம்மாவுடைய திருவடி தரிசனம் இந்த பிறவியில் எனக்கு கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என்ற ஏக்கத்துடன் சுற்றி நின்ற அனைவரும் தடுத்தும் கேளாமல் துணிந்து கீழே விழுந்து அம்மாவுடைய 2 பொற்பாதங்களையும் என் இரு கைகளால் தொழுதேன். திருவடிகளின் மகிமையை என்னால் எடுத்துக் கூற முடியவில்லை. கோவையில் உள்ள சன்மார்க்க சங்கத்தில் அம்மாவை யாரோ தொட்டதால் அம்மா அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் என்பதை பிறகுதான் அறிந்தேன். அம்மா நான் அறியாமல் பாதங்களை தொட்டதையும் ஏற்றுக்கொண்டு விபூதி பிரசாதமும் கொடுத்து அருள் பாலித்ததை என்னால் மறக்கவே முடியாது. அந்த திருவடியை தொழுத பிறகு ஏற்பட்ட அனுபவங்கள் பல. மேல்மருவத்தூர் வர முடியவில்லையே. ஒரு நாள் நான் உறங்கப் போகும்போது, அம்மா, ஒரு முறையேனும் நான் மேல்மருவத்தூர் வரவேண்டும் தாயே. எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் உள்ளதே. நான் எப்படி வர முடியும் என்ற ஏக்கத்தோடு உறங்கினேன். அன்று கனவில் அம்மா வந்து, நான் அகிலாண்டேசுவரி கோயிலில் இருக்கிறேன். அங்கு வந்து தரிசனம் செய்துகொள் என்றாள். சின்ன கோயில் என்று பேரூரில் இருக்கிறது. அங்குதான் கோயிலும் அகிலாண்டேசுவரி உள்ளது. என்ன உளறுகிறாய்? என் பக்கத்து வீட்டு பெண்கள் 1984 சனவரி மாதம் மேல்மருவத்தூர் போவதாகச் சொன்னார்கள். நானும் வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். டிசம்பர் 31, 1983 காலை 3 முதல் 30 வரை மணிக்கு பக்கத்து வீட்டுப் பெண் சிவகாமி என்பவள் உருவத்தில் அம்மா கனவில் வந்து, அம்மா, அனைவரும் மேல்மருவத்தூர் போகிறார்கள். நீங்களும் வருகிறீர்களா என்று கூப்பிட்டார். நான் உடனே எழுந்து, சிவகாமி நான் வருகிறேன் என்று சொல்லியபடி கதவை திறந்தேன். என் கணவர் ஒருவரும் கூப்பிடவில்லை. நீ என்ன உளறுகிறாய் என்றார். அம்மாவின் அந்த இனிய குரல் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. பேத்திக்கு வேலை கிடைத்தது. என் 2வது மகளுடைய பெண். அந்த பேத்திக்கு படித்து முடித்து ஓர் ஆண்டு ஆகியும் வேலை கிடைக்கவில்லை. பி.எட். முடித்திருந்தாள். என் பேத்திக்கு மந்திர நூலும் டாலரும் வாங்கிக் கொடுத்து தினமும் 1008 மந்திரம் படித்து வரும்படி கூறினேன். அவளும் படித்து வந்தாள். ஒரு வாரத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் அவளுக்கு வேலை கிடைத்துவிட்டது. இது அம்மாவின் கருணை. தலைவலியை தீர்த்தது. தலைவலியால் நான் வேதனையுடன் கண் திற முடியாமல் படுத்திருந்தேன். ஓர் அம்மா என் அருகே வந்து என் கன்னத்தை நெற்றியுடன் சேர்த்து பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். யார் என்று கண் திறந்து பார்த்தேன். ஒருவரும் இல்லை. அன்று முதல் என் தலைபாரம், தலை வேதனை தீர்ந்தது. வந்தது அம்மாதான் என்று நினைக்கையில் உடம்பு சிலிர்க்கிறது. பெரிய மகள் பட்ட துன்பம். என் பெரிய மகள் உதரப்போக்கு தொந்தரவினால் 3 ஆண்டுகள் அவதிப்பட்டாள். அவள் கணவர் மேல் மருவத்தூர் சென்று அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டார். அம்மா குணப்படுத்திக் கொடுப்பதாக வாக்கு அளித்தாள். இப்போது என் மகள் பரிபூரணமாக குணம் அடைந்துவிட்டாள். இதுவும் அம்மாவின் கருணை. கனவிலேயே மேல்மருவத்தூரைக் கண்டேன். ஒரு நாள் என் கனவிலே மேல்மருவத்தூர் ஆலயத்தின் அமைப்பைக் கண்டேன். என் பக்கத்து வீட்டு பெண்களிடமும் அது பற்றிக் கூறினேன். அவர்களும் நீங்கள் சொல்லியபடியே அங்கு உள்ளதம்மா என்று கூறிக் கனவு நிகழ்ச்சி பற்றி வியப்படைந்தார்கள். தானாக பற்றி எரிந்த திரி. என் பெரிய மகளின் மகன், என் பேரன், வீட்டில் பூஜை செய்யும்போது சுவாமி மீது மலர்களை தூவியதால் சக்தி தீபத்தில் 5 திரிகளில் ஒரு திரி அணைந்துவிட்டது. ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது. பேரன் மறுபடியும் தீக்குச்சியை எடுக்க நினைத்த நேரத்தில் யாரோ அந்த திரியை ஏற்றி வைத்த சிறு சப்தத்துடன் முழுவதும் அணைந்த திரி மீண்டும் ஒளியுடன் எரியத் தொடங்கியது. இதுவும் அம்மாவின் அருள் அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? தயிர் சாதத்தில் புத்தம்புது மல்லிகைப்பூ. திங்கட்கிழமை பீளமேட்டிற்கு அருள்திரு அடிகளார் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது நானும் பூசையில் கலந்து கொண்டேன். பிரசாதமும் தீர்த்தமும் பெற்றுக்கொண்டேன்.
வீட்டிற்கு வந்து என் பெரிய மகள் வயிற்றுப் பேத்தியுடன் பீளமேட்டில் நடந்த சிறப்பான பூஜை களை பற்றி பேசிவிட்டு அனைவருக்கும் பிரசாதம் தந்தேன். என் பேத்தியின் கையில் தயிர் சாதம் தந்தபோது, அவளுக்கு மட்டும் அன்னையின் அருளால் அந்த பிரசாதத்தின் உள்ளே புத்தம்புது மல்லிகை மலர் ஒன்று இருந்தது. அனைவரும் வியப்படைந்தார்கள். பிறகு பேத்தி அந்த மலரை பிரசாதத்துடன் உண்டாள். இதுவும் அம்மாவின் ஆசிதானே? பூஜையின் போது நடந்த சித்தாடல். நான் பூஜையின் போது ஒரு கிண்ணத்தில் சர்க்கரை வைப்பேன். ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றி அதன் மேல் சர்க்கரை கிண்ணத்தை வைப்பேன். மறுநாள் பார்த்தபோது தட்டில் உள்ள தண்ணீர் குங்கும சிவப்பாக நிறம் மாறியிருந்தது. என் பேரனின் திருமணத்தையும் அம்மாவே நடத்தித் தருகிறேன் என்று கூறி உள்ளாள். அம்மா விரைவில் நடத்தித் தருவாள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அம்மாவின் அருளும் ஆன்மீக குரு அடிகளார் ஆசியும் எங்களுக்கு கிடைத்தது போல அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். நாம் அனைவருமே பராசக்தியின் குழந்தைகள். அனைவருமே அம்மாவின் அருள் பெற்று நல்வாழ்வு வாழ பிரார்த்திப்போம். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. குருவடி சரணம். திருவடி சரணம்.